வணக்கம். இட்ஸ் டியூஸ்டே மார்னிங். இன்னைக்கு லஞ்சுக்கு பார்த்துட்டிங்கன்னா பீர்க்கங்காய் சாதம், குடமிளகாய் சாதம், ஸ்நாக்ஸுக்கு சக்கரவள்ளிக்கிழங்கு கொடுத்துருந்தேன். வீடியோவில் பார்த்துருந்தீங்கன்னா நம்ம வந்து இந்த இடம்லாம் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தோம். கொஞ்சமாக வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகும்னு எனக்கு தெரியல. பட் இருந்தாலுமே முடிஞ்ச அளவுக்கு முயற்சி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதுக்கு தான் வந்து பாத்தி மாதிரி கட்டி வச்சிருந்தோம். சரி, திங்கக்கிழமை அன்னைக்கு வந்து ஃபுல்லாக தண்ணி ஊற்றி வச்சிட்டோம்னா கொஞ்சம் மண் வந்து ப்ரிப்பேர் ஆயிரும். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வந்து அந்த செடியெல்லாம் ஊன்றக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறனால அதை தான் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். மாமியார் வீட்டுக்கு க்ளீனிங் போனலையா, அப்போ எங்கள் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வீட்டில் வந்து இந்த நாத்தெல்லாம் வந்து கொடுத்தாங்க. அப்புறம் எங்கள் அம்மா வந்து கொஞ்சம் விதையெல்லாம் கொடுத்தாங்க. ஸோ அது எல்லாத்தையும் தான் நட்டலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அடுத்து வேலை இல்லாத வேலையாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், கொஞ்சம் எனக்கு டைம் இருக்குது அப்படிங்கிறனால கொஞ்சம் இந்த வேலையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வேற ஒரு பிளான் வச்சிருந்தேன். பட் அது சக்ஸஸ் ஆகலாம் அப்படிங்கிறனால இருக்கிற இடத்த வச்சே போடலாம் அப்படின்னு பிளானுக்கு வந்தாச்சு. நாற்று பார்த்துட்டிங்கன்னா தக்காளி நாற்று, மிளகா நாற்று, கொஞ்சமாக வந்து மணத்தக்காளி கீரை இருக்குது, வல்லாரக்கீரை வந்து வச்சிருக்கேன். வல்லாரையெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போட்டிங்கனாலே அப்படியே ஃபுல்லாக படர்ந்து வந்துடும் அப்படிங்கிறனால அதெல்லாம் தான் போடலான்னு இருக்கேன். வந்து நாட்டு தக்காளி பழம் இதுக்கு வந்து விதை கிடைக்கல அப்படிங்களா, எங்கள் அம்மா பழத்தை மட்டும் பறித்து கொடுத்துட்டாங்க. அது அப்படியே வந்து புளிஞ்சிடு அப்படியே வந்துடும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. பார்க்கலாம் எந்த அளவுக்கு வரும்னு தெரியல. அப்படியே வந்து தண்ணி விட்டுட்டேன். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.